Question number 4 in exercise 14.2 statistics. The following distribution gives a state-wise teacher-student ratio in higher secondary schools of India. Find the mode and mean of this data. Interpret the two measures. So mean and mode find out பண்ணிட்டு அதை interpret வர பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் per டீச்சர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த கிவன் டேட்டாவிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு மோடோட ஃபார்முலா தெரியும். L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. ஸோ நம்ம மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிவன் டேபிள்லேருந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி தான் பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு வந்து 3, 8, 9, 10, 3, 0, 0, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் நம்பர் பாருங்கள், 10 தான் வந்து மேக்ஸிமம் நம்பர். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் F1. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க டேபிள்லேருந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி தான் பார்க்கணும். ஸோ 10 தான் வந்து மேக்ஸிமம். அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் பாருங்கள் 30 to 35. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்திங்கன்னா 30 to 35. இதில் 30ன்றது லோவர் லிமிட், 35ன்றது அப்பர் லிமிட். நமக்கு மோடில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. எல்ன்றது வந்துட்டு லோவர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ இந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதோட லோவர் லிமிட் தான் வந்துட்டு எல். ஸோ இங்கே எல் வந்து 30. ஸோ நம்ம மோடோட ஃபார்முலாலேருந்து இப்போ எல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். F1 வந்துட்டு 10 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெச் பார்க்கலாம். ஸோ ஹெச்ன்றது வந்து சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 20, 20 to 25. ஸோ இதோட டிஃப்ரென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ ஹெச் வந்துட்டு 5. ஸோ ஹெச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் பெண்டிங்கில் இருக்கிறது வந்து F0 அண்ட் F2. ஸோ F0 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்ல, அதோட ப்ரிசீடிங் நம்பர் தான் வந்துட்டு ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி தான் வந்து F0. ஸோ இதோட முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, அதுதான் வந்து F0 ப்ரிசீடிங் நம்பர். ஸோ F0 வந்து 9. ஸோ நம்ம என்ன வந்து F2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ F2ன்றது நம்ம ப்ரிசீடிங் வந்து F0ன்னு மார்க் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிலேருந்து சக்சீடிங் நம்பர் தான் வந்துட்டு F2. ஸோ இங்கே 3 தான் வந்து F2. ஸோ இப்போ மோடில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஆல் வேல்யூஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மோட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் F1 வந்து 10 மைனஸ் F0 வந்து 9 டிவைட் பை 2 இன்ட்டு 10 மைனஸ் 9 பிகாஸ் F0 வந்து 9. F2 வந்துட்டு 3 minus 3 into Hோட வேல்யூ 5. Then 30 plus 10 minus 9 1 divide by 20 minus 9 minus 3 இருக்குது. ரெண்டு நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைனஸ் சைன் போடணும். ஸோ 9 plus 3 வந்து 12. ஸோ மைனஸ் இன்ட்டு 5. 30 plus 1 into 5 5. Then 20 minus 12 வந்து 8. ஸோ 30 plus இந்த 5/8 டிவைட் பண்ணால் 0.625. ஸோ இது டிவைட் பண்ண தெரியாதவங்க வீடியோவோட ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பார்த்து காமிக்கிறோம். இப்போதைக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இங்கே வந்து 0.625 போட்டிருக்கேன். நீங்கள் ஃபைனல் வீடியோவில் பாருங்கள், அதில் கால்குலேஷன் பார்த்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ 30 + 0.625. ஸோ மோட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 30.625. ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து மீனும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு எடுத்திருக்க மெத்தட் என்ன எடுத்திருக்கோம்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். மீன் x bar is equal to a plus sum of fi ui divide by sum of fi into h. uiன்றது உங்களுக்கு தெரியும் xi minus a divide by h. ஸோ இந்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு a தெரியணும், h தெரியணும், xi தெரியணும், then sum of fi, then sum of fi ui. ஸோ டேபிள்லேருந்து இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 மெத்தட்ஸ் தெரியும். ஒன் இஸ் டைரக்ட் மெத்தட், தென் செகண்ட் ஒன் வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட், தேர்ட் ஒன் வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட். ஸோ ஃபார் ஆல் 3 மெத்தட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிளாஸ் மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ கிளாஸ் மார்க்ஸோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை 2. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸில் அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் பை 2 பண்ணணும் நீங்கள்.
ஸோ நம்ம கிளாஸ் மார்க்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அசியூம்டு மீன் தென் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் சம் ஆஃப் எஃப்ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அசியூம்டு மீன்ன்றது வந்துட்டு நீங்கள் கிளாஸ் மார்க்ஸோட மிடில் வேல்யூ நம்ம எடுப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு மொத்தம் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா 8 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 3 எடுத்துகிட்டு மீதி வந்து 2 ரெக்கார்டு இருக்கும். 32.5 தென் 37.5. இதில் நம்ம வந்து 32.5 வந்துட்டு அசியூம்டு மீனாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ A is equal to 32.5 assumed mean. ஸோ ஹெச்ன்றது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல், சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ். இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 to 20, 25 to 30 எல்லாமே வந்து இதோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ வந்து சம் ஆஃப் எஃப்ஐ பண்ணலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் எஃப்ஐ. ஸோ சம் ஆஃப் எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸ்ஐ தெரியும் கிளாஸ் மார்க்ஸ், ஏ அசியூம்டு மீன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் ஹெச் கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸும் நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூஐ ஃபார் ஈச் ரெக்கார்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ யூஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் அசியூம்டு மீன் டிவைட் பை ஹெச் வந்து 5ன்னு தெரியும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் எப்பயுமே வரும். ஸோ நெகட்டிவ் வந்துட்டு இப்போ 32.5 தான் பெரிய நம்பர். ஸோ அதோட சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் 15/5 இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -3. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக போடணும் நீங்கள். ஸோ லைக்வைஸ் ஃபார் ஈச் ரெக்கார்டுமே இதே மாதிரி பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்டெப்புமே எழுதியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த 2 பார்ட் உங்களுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். லைக்வைஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸுக்கும் கிளாஸ் மார்க்ஸுக்கும் உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஆன்சர் எழுதினா போதும். இது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் காமிக்கிறதுக்காக தான் இதை நாங்கள் எழுதியிருக்கோம். ஒன்ஸ் யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு வந்து நியூமரேட்டரில் வந்து எஃப்ஐ யூஐ இருக்குது. எஃப்ஐ யூஐ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எஃப்ஐ யூஐன்றது வந்துட்டு எஃப்ஐ வந்துட்டு 3 நமக்கு தெரியும். இன்ட்டு யூஐ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் -3. ஸோ 3 into -3 அன்லைக் சைன்ஸ் இருக்குது. இங்கே +3 -3 அன்லைக் சைன்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். லைக்வைஸ் ஈச் ரெக்கார்டுக்கும் எஃப் இன்ட்டு யூஐ பண்ணும். எஃப்ஐ இன்ட்டு யூஐ. சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸையும் நீங்கள் வந்து கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸையுமே நீங்கள் சம் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். இங்கே 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். 34 - 11 வந்து 23. ஸோ +23 போட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம பெரிய நம்பரோட சைன் தான் எப்பயுமே போடணும் சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ இதோட சைன் வந்துட்டு மைனஸ் இருக்குது. ஸோ சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ இஸ் ஈக்குவல் டு -23. ஸோ இப்போ வந்து மீனோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா வேல்யூஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ வந்து 32.5 ப்ளஸ் சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ வந்து நமக்கு தெரியும் -23 டிவைட் பை சம் ஆஃப் எஃப்ஐ 35 இன்ட்டு ஹெச் வந்து 5. இங்கே 5ஐயும் 35ஐயும் 7 டைம்ஸ் பண்ணலாம். 7 into 5 is 35. ஸோ 32.5 ப்ளஸ் இங்கே பாருங்கள் கேர்ஃபுல்லாக போடுங்க. சைன் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் 23 டிவைட் பை 7. ஸோ 23/7 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.2857 வரும். ஸோ நமக்கு தெரியும் 32.5. இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக இங்கேயே நெகட்டிவ் போடுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3.2857. இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 29.2143. ஸோ அப் டு 2 டெசிமல்ஸ் வரைக்கும் வச்சனால 29.21. ஸோ மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 29.21. ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் கேட்டபடி மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதோட கால்குலேஷன் பார்த்து இப்போ நம்ம பார்க்கலாம். தென் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்.
ஸோ உங்களோட பர்சனில் மீன் அண்ட் மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்டர்பிரட் த மெஷர்ஸ்னு வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலி இன்டர்பிரட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்துட்டு மோட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் தட் தி ஸ்டேட்ஸ் ஹாவ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஆஸ் 30.625. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த ரேஷியோ வந்துட்டு. தென் மீன் வந்துட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் தட் ஆன் அன் ஆவரேஜ் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஆஸ் 29.21. இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 5 டிவைட் பை 8ஓட டிவிஷன் பார்ட் கால்குலேஷன் பார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ பண்ணிங்கன்னா 0.625. இது எதோட கால்குலேஷன் பார்ட்னா மோடோட கால்குலேஷன் பார்ட். ஸோ தென் 30 ப்ளஸ் 0.625 பண்ணோம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது டெசிமல் பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக வைக்கணும். இப்போ 30யும் 6யும் வந்துட்டு சேம் பிளேசஸில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 36 வந்துடும். ஸோ 30.000 போட்டுட்டு 0.625 போடுங்க. ஸோ 30.625. ஸோ டெசிமல் பாயிண்ட் ப்ராப்பராக இங்கே வைக்காமல் இங்கே தூக்கி 6 போட்டிங்கன்னா டோட்டல் அடிஷனுமே மாறிடும். ஸோ டெசிமல் பாயிண்ட் ப்ராப்பராக வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மீனோட கால்குலேஷன் பார்ட். ஸோ 23 டிவைட் பை 7 இருந்தது. தென் 32.5 மைனஸ் டிவைட் பண்ண வேல்யூ வந்துட்டு அதோட நீங்கள் செப்பரேட் பண்ணணும் 3.2857. ஸோ பண்ணிங்கன்னா 29.2143. If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video.